நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட சாலைகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுவையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 இடங்களில் அமைக்கப்பட்ட சாலைகள் திறப்பு விழா மற்றும் கட்டிட பணிகள் துவக்க விழா நடந்தது. அதன்படி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகர் தமிழ்மகள் வீதியில் 17,07,000 ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சாலையை திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். அப்போது வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுமான், முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டத்தில் 4,81,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் சாலையை திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், துணைத் தலைவர் அசோக்ராஜ், காங்கிரஸ் மீனவரணி துணைத் தலைவர் காங்கையன், வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் மூர்த்திக்குப்பம் சுனாமி நகரில் 10 லட்சத்தில் அங்கன்வாடி கட்டிடத்திற்கான பணியினை துவக்கி வைத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஹரிதாஸ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் தவளக்குப்பம் கொடுக்கமேட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தையும், கரிகலாம்பாக்கத்தில் 12.91 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகத்தையும் திறந்து வைத்தார். புதுவை வந்துள்ள திரிபுரா வனத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சௌத்ரி வனத்துறைக்கு சென்று பார்வையிட்டு அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். திரிபுரா மாநில வனத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சௌத்ரி தனது குடும்பத்தினருடன் புதுவை வந்தார். புதுவை வந்த அவர் புதுவை சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட்டார். அதன்படி வனத்துறைக்கு வந்த அவர் அங்குள்ள மான், மயில், பாம்பு உள்ளிட்ட பறவைகள், மிருகங்களையும் ஆர்வமுடன் கண்டுகளித்தார். பின்னர் அவற்றின் பராமரிப்பு மற்றும் உணவு முறைகள் குறித்தும் இரு மாநிலங்களுக்கும் இடையே பராமரிப்பு முறையில் உள்ள வித்தியாசங்கள் குறித்து கேட்டறிந்து ஆலோசித்தார். அப்போது வனத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்து அவருக்கு விளக்கம் அளித்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் சீக்கிய கோவில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 30ஆம் தேதி கருப்பு கொடியேற்றி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்ற அரசு நிலம் மீட்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தில் அனைத்து கட்சி சார்பில் அரசு நிலம் மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், திராவிட முன்னேற்ற கழக இளங்கோ, பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மறுமலர்ச்சி திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் செல்வராசு, தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன், திராவிடர் கழக லோகு ஐயப்பன், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பாலபாஸ்கர், பாஸ்கர், வாழுமணி, மதிமுக சடகோபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சீக்கிய கோவில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். மக்கள் உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலும் வரும் 30ஆம் தேதி வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடியேற்றி கடைகள், நிறுவனங்கள் போன்றவற்றை அடைத்து முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது மற்றும் இது தொடர்பாக முதல்வரை சந்தித்து மனு அளிப்பது என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை க்ளூனி மேல்நிலை பள்ளியில் மாணவிகளின் கண்கவர் அணிவகுப்புகளுடன் நடந்த விளையாட்டு விழாவில் தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கே பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை லாஸ்பேட்டை குளூனி மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா, பணி நிறைவு மற்றும் வெள்ளி விழா காணும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. பள்ளி முதல்வர் ரோசினி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, SSP மோனிகா பரத்வாஜ், க்ளூனி மாகாண தலைவி ரோசிட்டா, தலைமை அருட்சகோதரி ஜாக்லின் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களை கௌரவித்து +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து விளையாட்டு விழாவினை முன்னிட்டு மாணவிகளின் கண்கவர் அணிவகுப்பு நடந்தது. இதனையடுத்து எரிசக்தி சேமிப்பை வலியுறுத்தும் வகையில் மாணவிகள் வடிவமைத்திருந்த காற்றாலைகள் மூலம் மின் தயாரிப்பு மற்றும் மனிதர்களுக்கும் வேறு கிரக வாசிகளுக்கும் உண்டாகும் பூசல்களை விண்ணின் தேவதைகள் தீர்த்தி வைப்பதை போன்று அமைக்கப்பட்ட வடிவமைப்பு காட்சிகள் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் அமைந்திருந்தது. நிறைவில் அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து மாணவிகளும் 2013ஆம் ஆண்டை போன்று வடிவமாக நின்று சமாதான சின்னமாக புறாக்களை வெளிப்படுத்தினர். நிறைவில் மாணவியரின் துணைத் தலைவி கிளபென்சி நன்றி கூறினார். முதலியார்பேட்டையில் நடந்த திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுவை வரும் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டம் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி இல்லத்தில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது. தொகுதி செயலாளர் திராவிடமணி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் நிதி அளிப்பு கூட்டத்திற்காக
புதுவைக்கு வரும் கழக பொருளாளர் ஸ்டாலினுக்கு முதலியார்பேட்டை திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்றும், புதுவையில் கலைஞர் அறிவாலயம் கட்ட இடத்தை ஒப்படைத்து கட்டிட பணிகளை மேற்கொள்ளும் மாநில அமைப்பாளர் எம்.எஸ். சுப்பிரமணியத்திற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் திமுக கிளை கழக அமைப்பாளர் ராமநாதன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் திமுக தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தர்மாபுரி பகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் வழங்கினார். புதுவை இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி பகுதியில் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, எழுது பொருட்கள் போன்றவற்றை தமது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ், நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தி பேரணியாக சென்று ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன், கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசு இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும், தமிழகத்தை போன்று சேம நலநிதி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் புதுவை வழக்கறிஞர்கள் பயன்பெறும் வகையில் நியமனம் செய்ய வேண்டும், நுகர்வோர் நீதிமன்றத்தில் புதுவை வழக்கறிஞர்கள் பயன்பெறும் வகையில் தகுந்த இடஒதுக்கீடு அளித்திட வேண்டும், சட்ட கல்லூரியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து நடப்பு ஆண்டிலேயே சட்ட மேற்படிப்பை துவங்க வேண்டும் என்றும், இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் நாளை 29ஆம் தேதி காலை நீதிமன்ற நுழைவு வாயில் எதிரில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்வது, 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீதிமன்ற நுழைவு வாயிலில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் 31ஆம் தேதி புதன்கிழமை காலை நீதிமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறினர். புதுவை நேரு யுவகேந்திரா சார்பில் உத்தரகாண்ட் மாநில நிவாரண நிதிக்காக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியிடம் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் வழங்கினார். இந்திய இளைஞர் விளையாட்டுத்துறை நேரு யுவகேந்திரா மற்றும் இளைஞர் மன்றங்களுக்கும் கல்வி மற்றும் பிற நிறுவனங்களுக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு நிதியுதவி அளிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தது. அதன்படி நேரு யுவகேந்திரா சார்பில் புதுவை மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பின் சேஷாத்ரி உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு நிவாரண பணி மேற்கொள்வதற்காக நிதியுதவியாக ரூபாய் 10,67,500க்கான காசோலையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கினார். அப்போது காங்கிரஸ் மற்றும் நேரு யுவகேந்திரா நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் உயர் ரத்த அழுத்தமும் மருந்துகளும் என்ற தலைப்பில் மருந்தாளுநர்களுக்கான தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சி நடந்தது. புதுவை அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் மருந்தாளுநர்களுக்கான 6வது தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சி திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு செல்வன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பேச்சாளராக இருதய பிரிவு சிறப்பு வல்லுநர் டாக்டர் ஆனந்தராஜ் கலந்து கொண்டு, உயர் ரத்த அழுத்தம் சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடியது என்றாலும் முறையாக சிகிச்சை அளிக்காவிட்டால் மாரடைப்பு, ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தினை விளைவிக்கும் என்றும், எனவே பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலங்களில் இரத்த அழுத்தத்தை பதிவு செய்து முறையாக சிகிச்சை பெற்று மாத்திரை அளவு மற்றும் கால இடைவெளி குறித்து அவ்வப்போது மருத்துவ நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டும். மேலும் உப்பின் அளவை குறைப்பதோடு கொழுப்பு நிறைந்த உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று பேசினார். நிறைவில் தலைமை மருந்தாளுநர் மணிவண்ணன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் அரசு மருந்தாளுநர்கள், ஜிப்மர், குளூனி, மதர் தெரசா மற்றும் தனியார் மருந்தாளுநர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ரெயின்போ நகர் தூய ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவை ரெயின்போ நகரில் அமைந்துள்ள தூய ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருள் திரு அருள்நாதன் அடிகள் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் பின்னர் ஆலய கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அர்ச்சித்து கொடியேற்றமும் நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஜெபித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை டொமினிக் ரொசாரியோ தலைமையில் பங்கு குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை குரும்பாப்பேட் ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில்
திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வெள்ளியனூர் கொம்யூன் குறும்பாப்பேட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு எல்லை பிடாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள், யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு மகா அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. ஏராளமான பக்த கோடிகள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். எகிப்தில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 120 பேர் பலியானார்கள். எகிப்தில் சில தினங்களுக்கு முன் ராணுவ புரட்சி ஏற்பட்டது. அதிபர் முகமது மோர்சி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மோர்சியின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று பெரும் கலவரம் வெடித்தது. கலவரத்தை கட்டுப்படுத்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட முன்னாள் அதிபர் மோர்சியின் ஆதரவாளர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 120 பேர் பலியாயினர். அமெரிக்காவில் 3 பெண்களை கடத்தி 10 வருடங்களாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றத்திற்காக குற்றவாளிக்கு 1000 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஓஹையோ மாகாணத்தில் 2 மாதங்களுக்கு முன்னர் 10 வருடமாக ஒரு வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட 3 இளம்பெண்கள் வழிப்போக்கர் ஒருவரால் மீட்கப்பட்டனர். சுமார் 10 வருடங்களுக்கு முன் மாயமான இளம்பெண்கள் தற்பொழுது மீட்கப்பட்டது அவர்களின் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் 10 ஆண்டுகளாக இந்த பெண்கள் அனுபவித்த துன்பத்தை வார்த்தைகளால் கூட விவரிக்க முடியாது. இந்த 3 பெண்களையும் கடத்தி 10 ஆண்டுகளாக வீட்டில் சிறை வைத்தது ஏரியல் காஸ்ட்ரோ எனும் நபர். 53 வயதான இவர் 3 பெண்களையும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளார். இதனால் கர்ப்பமுற்ற ஒரு பெண்ணுக்கு தற்பொழுது 6 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தை பிறந்த 2006ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரசவத்திற்கு உதவி புரிந்த மற்றொரு பெண்ணை காஸ்ட்ரோ பலாத்காரம் செய்துள்ளார். இம்3 பெண்களும் மீட்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஏரியல் காஸ்ட்ரோ மீதான குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு 1000 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.